உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு 9 மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களின் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026 டிசம்பர் மாசம் தான் பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் 2027 தான் பயிற்சி ஆகுறாரு. இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்ல போறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் குரு அதிசாரமும் பெறுகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு அதிசாரமும் அடைய போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்களுக்கு தான் வர்றாரு. திரும்ப தன்னுடைய நிலையை மிதுன ராசிக்கு கொண்டு செல்கிறார். இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு 25% கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டு இருக்கின்றன. இதுல இருக்கக்கூடிய அந்த 75% இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு 10 வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில்ல ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான், அந்த ராசி என்பவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும். இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 9 மாதங்கள்ல இந்த வருட கிரகங்களான அந்த சனி, குரு, ராகு, கேது இந்த மாதிரியான கிரகங்கள்னால என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கும் 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல இருக்கு. அதனால இந்த மிதுன ராசி என்பவர்கள் எப்போதுமே லைஃப்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இவர்களை மாதிரி போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் ஒரு வாழ்க்கையில இருந்தா கூட அடுத்தடுத்து முயற்சிகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இவர்களுடைய லைஃப்ல பிரயத்தனம்ன்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் 4 பாதத்தையும் உடையவர்கள். அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 3 பாதங்கள் மட்டும்தான் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக இருப்பாங்க. இந்த ராசியில அந்த புதன் ஆட்சி பெறுகிறார். அதனால திறமைகள் அதிகமாக இருந்தா கூட அந்த இடத்துல அந்த திறமைகளுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு அவங்களுடைய டேலண்ட்ல அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த முயற்சியின் மூலம் மட்டுமே வெற்றியை காணக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசியிலேயே குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுல இருந்து ஒரு நல்ல கிரகம் ஒரு ராசியின் மீது பயணிக்கும் போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான
எல்லாருக்குமே கேள்விகள் அதிகமாவே இருக்கும். ஆனால் ஜென்ம குருவாகப்பட்டவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு வேக்சினேஷன் மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உடல் வளர்ச்சி இருக்கணும், ஒரு நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்திகள் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நோய்கள் வந்தாலும் அந்த நோயை தடுக்கக்கூடிய உடல் வலிமை இந்த குழந்தைகளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டுதான் நம்ம என்ன பண்றோம், குழந்தைகள் பிறக்கும் போதே இருந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள், அதாவது 45 நாட்களுக்கு ஒரு ஊசி, வருடத்திற்கு ஒரு ஊசி, 5 வருடத்திற்கு ஒரு ஊசி, 3 வருடத்திற்கு ஒரு ஊசி, இப்படின்ற அந்த கணக்கை வச்சு நம்ம அந்த வேக்சினேஷன் சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசியை போடுறோம். அதே மாதிரிதான் எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லாமல் அந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் பயணிக்கும் போது, ஒரு ராசி மீது பயணிக்கும் போது தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மன கஷ்டங்களை கொடுப்பார். தடுப்பூசி போட்ட உடனே எல்லாருக்கும் என்ன வரும், ஃபீவர் வரும். அந்த குழந்தைகள் அழும்போது நம்மளால தாங்கவே முடியாது, ஏன்டா இந்த ஊசியை போட்டு இந்த குழந்தைகளை சித்திரவதை பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஜென்ம குரு வந்த உடனே பாத்தீங்கன்னா அணுவான ஒரு சித்திரவதை அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். அதனால கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம் வந்துருச்சு, ஏன்னா இந்த 9 மாதத்துக்குள்ள யாருக்கெல்லாம் வேலை இடமாற்றம் பண்ணலையோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடமாற்றம் வந்துடும். வேலை இழப்புகள் இருந்தா கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 4 மாதத்திற்கு மேலாக, 6 மாதத்திற்கு மேலாக எந்த இடத்துல ரொம்ப அடிபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியான ஒரு பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தொழில் ரீதியான பிரச்சனைகள்னா சும்மா சர்வசாதாரணமா கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய நஷ்டங்கள், மிகப்பெரிய பொருள் இழப்புகள், அதாவது ஒரு ஸ்கிராச்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு உங்களுடைய தொழில் போயிடுச்சு. இதை நினைக்கும் போது நம்ம மீண்டும் அந்த தொழிலை நல்லபடியா எடுத்து கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் இந்த 9 மாதத்துக்குள்ள கொஞ்ச காலகட்டத்துல கொஞ்சம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல திருமண வாய்ப்புகள்ல நிறைய ஒரு ரிஜெக்ஷன், அதாவது வரன்கள் எல்லாருமே உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு சில மாற்று அமைப்புகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும். எப்போதுமே மிதுனராசி என்பர்கள் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு ஒரு விருப்பமே இருக்காது. ஆனாலும் இந்த கடந்த இந்த குரு பகவான் என்னைக்கு வந்தாரோ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு குரு பார்வை வந்துருச்சு, நீ இப்ப திருமணம் செஞ்சாதான் நல்லது, இல்லாட்டி உனக்கு திருமணமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு புரளையை கிளப்பி விட்டு அந்த திருமண ஏற்பாடுகள்லயே நிறைய அவமானங்களை அடைந்தவர்கள் நம்ம மிதுன ராசி என்பவர்கள் தான். ஒண்ணுமே காரணம் இல்லாம உங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது என்ன காரணம்னு யாருக்காக கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு மாதத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இங்கதான் கஷ்டப்படுறாங்க, நம்ம வெளிநாட்டுல போய் நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல கடன்களை எல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்து பணம் அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. திடீர்னு கடவுள் புரட்டி போட்டார் நம்மளையும். என்ன கோபமோ தெரியல, நமக்கு தெய்வத்து மேல என்ன கோபமோ தெரியல, அந்த தெய்வமே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதகமான செயலை செஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த இந்த மிதுனராசி என்பர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை திடீர் ஒரு திருப்பத்தை சந்தித்து அங்க தேவையில்லாத அதாவது பதவி பறிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா பதவி இழப்புகள், அடுத்து ஒரு நல்ல ஹையர் கிரேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் திரும்ப டிகிரேட் ஆகிறதுக்கு
உண்டான ஒரு அமைப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இது எல்லாமே இந்த காலகட்டம், இந்த 9 மாதத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுல இருந்து ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 3ஆம் இடமான அந்த உபஜயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மிதுன ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய சொந்தமான ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியே அந்த குரு பகவான் சந்திரன் மீது பயணிக்கும் போது தொழில்லாம் செய்யறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா நீங்க நேர்மையா தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்மளாலலாம் அந்த மாதிரி நேர்மையாலாம் தொழில் பண்ணா உங்களால எல்லாம் பிழைச்சிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால குரு பகவான் கடந்து செல்லட்டும். அடுத்த 2026க்கு மேல கடந்து செல்லட்டும். புதிதாக தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முழு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்கள் தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்தி சூரிய திசை, சுக்கிர புத்தி, அடுத்த ராகு திசை, புதன் புத்தி, இந்த மாதிரியான ஒரு கெடுதலான திசா புத்திகளாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே இங்க ஜென்ம குரு இருந்து பிரச்சனை கொடுக்குறாரு. அடுத்து அந்த பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருந்து கிடைக்கிறது எல்லாத்தையும் கை நழுவி போகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தசாபுத்திகள் படி நல்ல அமைப்புகள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணோம்னா அங்கேயும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.